தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் விஷ்ணுவை என்ன சொல்லி வழிபாடு பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்பிங்க. சிவம் என்ற வார்த்தைக்கு ஈஸ்வரன் என்ற பொருளில் மட்டும் கிடையாதுங்க. மங்கள உயர்வு, களிப்பு, தன்மை, முக்தி, கடவுளின் அருவுருவ நிலை என்று பல்வேறு அர்த்தங்கள் அந்த வார்த்தைகளில் இருக்குதுங்க. ஈஸ்வரன் உருமின்றி அருவமாகவும் லிங்கமாகவும் திருமேனியாகவும் காட்சி அளிப்பாருங்க. அவரை சிவன் என்று அழைக்கின்றோம். குணங்களில் மிக உயர்ந்த குணம் அன்பு என்று இந்த அன்பினை கொண்ட மனிதன் கடவுளாகவும் சாயலை கொண்டவன் என்றும் எல்லா மதங்களும் கூறுகின்றன. எங்கெல்லாம் அன்பு வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் இறைவன் நிகழ்ந்தபடி நின்றபடி விநாயகர், முருகன், மகாவிஷ்ணு, லட்சுமி என்ற தெய்வத்தின் அஷ்டோத்திர நாமங்களையும் எடுத்துக்கொண்டாலும் அதிலும் ஒரு சிவம், சிவாலய நம, ஓம் சிவாய நம என்ற வார்த்தை இடம் பிடித்திருக்கிறது. சிவாய விஷ்ணு ரூபாய நம என்று சொல்லிக்கலாங்க. விஷ்ணு ரூபாய நம அப்படின்னு சொல்லிக்கலாங்க. அப்போ விஷ்ணுவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்களாக இதை நம்ம எடுத்து சொல்கிறதுல தவறு எதுவும் இல்லைங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.